மொழி அழகா மாடனிலும் தலவ மாட இவன் மாயகரையாளகார எங்க வைப்பருடைய வாசலிலா எங்க தலவ மடங்கத பாடிங்க தலவ மடங்கத பாடிங்க சங்கரனை வரந்தாரோ எங்க மாடசாமி கதை படிங்க மாடசாமி கதை படிங்க ஆதி மாயோன வரம் தருவா அது நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இந்த தரணியில பெரிய நாடு தரணியில பெரிய நாடு அழகு தார்காபுர பட்டணமா போல் அழகு தார்காபுர அந்த தார்காபுர பட்டணத்தை தன்மையோடு ஆண்டு வாரா என் மதனதற்கு ராசாவோ மங்கை தார்கவல்லி பெண் கொடியோ ஐயா ஆளேனும் தேவியும்மா ஆளேனும் தேவியும்மா அங்க ஆனந்தமா ஆண்டு வாரா அங்க ஆனந்தமா அவடைய ஆண்டு வரும் நாளையில ஏ தர்க்கராசன் தார்கவல்லி 56 தேசத்துக்கும் ஏ சக்கரவர்த்தி மன்னனாக எங்க தர்க்கராசன் இருக்கும் போது அந்த தர்க்கவடி ராஜாவுக்கு யார் இருக்கு குலம் இருக்கு யார் குலத்து வரம் இருக்கு மண்ணிருந்து மனை இருந்தோம் மண்ணிருந்து மனை இருந்தோம் அதுக்கு மண்ணையால மதவை இல்ல மண் இருந்தோ அவருக்கு மண்ணையால அப்ப மதன தர்க்க ராச மண்ணு குழந்த வர வேணும் தர்க்கராசன் கோட்டையில தாமரப்பு பொய்கையில மகராசம் அடுவினில மகராசம் அடுவினில அங்க மாதவசி செய்து வாரோ அங்க மாதவசி அடி தவம் இருக்கும் நாளையில இருவரோட தவம் அதுதான் அந்த ஈசனுக்கு தெரிஞ்சிடுத அப்ப ஈஸ்வரியா சொல்லுதா ஆண்டவன பகவான் இந்த தர்க்கமடி ராஜாவுக்கும் தார்கவல்லி பெண்படிக்கும் பிள்ளை இல்ல இருவருக்கும் பிள்ளை இல்ல இருவருக்கும் பகவ பிள்ளை வரம் கொடுத்திருங்கோ ஆமா பிள்ளை வரம் எங்க ஆதிசக்தி பார்வதியோ ஆதிசக்தி பார்வதியோ அரணாரிடம் சொல்லுவா ஆண்டவா பகவானை தர்க்கராஜனும் தார்காவல்லியோ ஆமாமையோ ஒரே ஒரு குழந்தைக்கு தவம் இருக்கா ஒரே ஒரு பிள்ளைய கொடுங்களேன் சாமி பார்வதி கேட்ட போது ஆமா பகவான் சொன்னார் என்ன சொல்லுதாரு ஏ அம்மா பார்வதிய ஏ பார்வதி தர்க்கனுக்கும் தார்காவல்லிக்கும் பிள்ளை வரம் கொடுக்க ஏட்டிலே இல்ல இல்லையா அம்மா பிள்ளை இல்லாத இருவருக்கும் புத்திர பாக்கியம் கொடுக்கணுமே ஆனால் சட்டி சட்டி பார்வதிய நீ பிள்ளை இல்ல இருவருக்கும் அம்மா இருவரு பார்வதி பிள்ளையாக பிறக்கணுமே இருவேருங்கோ
என்று சொல்லியல நான் சொல்லியல சாமி நான் பிறந்தது போதாதா வளர்ந்தது போதாதா போதாதா சாமி மறுபடியும் மதன தர்க்கனுக்கு நான் மகளா பிறக்கன்னு சொல்லிட்டியற நான் சொல்லிட்டேல சாமி அந்த தார்காவள்ளி திருவயத்தில் நாம் பிறக்க முடியுமா முடியுமா சாமி கரு உருவா கற்பத்தில் நாம் பிறந்தா உலகம் தாங்குமா தாங்காதுல சாமி அப்ப ஆண்டவன் சொன்னார் ஏ சத்தி பார்வதிய ஏ பார்வதி நீ குழந்தையாக போய் அவ கற்பத்திலே சனித்து நீ பிறக்க வேண்டாம் 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 பார்வதி தார்காவள்ளி திருவயத்தில் கரு உருவாக பிறக்க வேண்டாம் அம்போ நீ 6 மாத குழந்தையாக அவதாரம் செய்யணும் செய்ய வேண்டும் அந்த தாமரை பொய்யிலே தாமரை பூவிலே 6 மாத குழந்தையாக பிறந்துக்கோ பிறந்துக்கம்மா எங்க ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தியான பார்வதியா ஏ நாளான நாளையிலா ஏ தை நல்ல மாத்தையிலா ஏ 2 வெள்ளி கிழமையிலா ஏ சாமாதி நல்ல சாமம் போல ஏ சத்தியான பார்வதியா 6 மாத குழந்தையாக குழந்தையாக பார்வதி அவதாரோ ஏய் குழந்தையாக ஏ இலையிலையோ பூவிலையோ ஈஸ்வரியோ தான் பிறக்கா பூவிலையோ இலையிலையோ ஏ இலையிலையோ சக்தி புனிதவதியோ ஏ இலையிலையோ ஆதி பராசக்தி 6 மாத குழந்தையாக அவதாரம் செய்தார் தாமரை பூவில 6 மாத குழந்தையாக பிறந்த சக்தி பார்வதி பார்வதி குவா குவா என்று குரலோச போடுதா போடுதா ஐயா குரலோசை சத்தத்தை தற்கனும் தார்காவலியின் காது கொண்டு கேட்டு கட்டி மகராச மடுவு தாமரை பொய்யைக்கு வந்து ஐயோ என் அம்மையான தார்காவல்லி ஆதிபராசக்தியை கண்டு என்ன அரை அளவு தண்ணிக்குள்ள அவள் நீந்தி வருவாள் அளவு தண்ணிக்குள்ள அளவு தண்ணிக்குள்ள அத மடி நீந்தி வருவாள் கரைக்கு வந்திடும் வாரி நல்ல கையில் எடுத்து மங்கையான தார்கவல்லி மண்ணலைக்கு முத்தமிட்டோம் ஏந்தி கையில் எடுத்து பெற்றெடுத்த திருமகள இடது கண்ணு முத்த பாரிஜாதம் பட்டு கட்டி அந்த அழகு திருமகளுக்கு பீதாம்பரம் பட்டுக்களை கட்டி தங்க தாம்பலத்திலே தற்கனும் தார்காவலியும் தூக்கி கொண்டு வந்து தங்கத்தை உருக்கி தல மகளை தொட்டிலை போட்டு 56 அரசர்களை எல்லாம் வரவழைத்து ஐயோ ஐயா பெற்றெடுத்த மகளுக்கு தான் தர்க்கராஜன் தார்காவலி யாரு நாமம் கொடுப்பா தரணியால பிறந்ததால் தார்கராஜன் பெத்தமவாள் தாஜாணி ஒரு பெயரு பாராள பிறந்ததால் அவளுக்கு பார்வதியா ஒரு பெயரு அவளுக்கு பார்வதியா அந்த செல்ல மகளான பார்வதி
நாயகி சக்தியாகி சிவமாகி சிவாங்கி என்ன பாருது சர்வலோக நாயகி நாயகி என் தர்க்கராஜன் தார்காவளி பெற்ற திருமகளாகிய தார்காவளி பெற்ற மகள் பெற்றம்மாவாள் ராஜாடி பார்வதி பார்வதி அவளுக்கு அம்மா நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமுமாக வண்ணமாக கண்ணை இவை காக்கது போல தர்க்கனும் தார்காவளியும் அவளை பாதுகாத்து வரார் அப்படி காத்து வருகிறார்கள் அழகு திருமகளான பார்வதிக்கு ஐயோ அந்த தர்க்கராஜனும் தார்காவளியும் செல்ல திருமகள சும்மா ஊத்தி விடல அதானே அழகு திருமகளை ஆமா நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வரார் வளர்த்து வருகிறார்கள் இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பொழுதுல பாடம் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று ராசம் பெத்தமா அவன் நடந்து ஓடி பார்வதி நடந்து ஓடி செல்லம் பார்வதி 7-8 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படிப்பாளே 12 வயதுக்குள்ள சக்தி பார்வதிய படித்தாள எங்க தர்க்கராஜம் பெத்தமவா தஜயானி பார்வதியா ஜயானி பார்வதி 16 வயதாச்சு பக்கவதி பெண்ணுவனா நிறைஞ்சால ஜயானி பார்வதி அவ புஷ்பவதி பெண்ணுவானா பார்வதி புஷ்பவதி பார்வதி அருந்தவ செல்வி செல்வி அம்மை உமை பார்வதி ஆதிவரா சக்தி 16 வயதிலே பிச்சி பூ பூத்தது போல பேரரசி புஷ்பவதியாக இருக்கா அரங்கிலியாளான பார்வதி அள்ளி மலர் பூத்தது அரங்கிலியா பூத்து இருக்கா கனகமலர் பூத்தது கட்டி பூத்து இருக்கா ரோசாபு பூத்தது ராஜகிளியா பூத்து இருக்கா பாரிஜாதம் பூத்தது பூத்தது
பார்வதிக்கு சடங்கு முறை கழிப்பாரா கழிப்பாரா ஐயா ஓதுவாரா அவடி சடங்கு முறை கழிக்க போது வந்திருக்கும் அரசரெல்லாம் பார்வதி அழக கண்டு செல்லம்மாவா பார்வதிக்கு தர்கராஜன் தலைக்கு ஊத்தி ஊதா தலைக்கு தண்ணி ஊத்தி முடிச்சு சடங்கு சம்பிரதாயங்களை கழிச்சார் 56 அரசர்கள்லாம் தர்க்கம் கோட்டைக்குள்ள இருக்காங்க இருக்கார்கள் சடங்குக்கு வந்திருக்காங்க சடங்குக்கு வந்திருக்காங்க ஐயா எதுக்கு சடங்கு கழிக்காங்க ஒரு வீட்டுல பெரிய மனுஷாயி ஒரு பிள்ளை இருக்கு வாங்க எங்க வீட்லயும் பெண்ணு இருக்கு பெண் காட்டு வாங்கன்னு தெரியப்படுத்துறதுக்கு தானே பூப்பணி நீராட்டு வேலை நடத்துதோம் அதனால இது 56 தேசத்து அரசர்கள்லாம் வந்து பார்வதியினுடைய சடங்களை கழித்து சடங்கு முறைகளை கழித்து போகும்போது ஒவ்வொரு ராஜாக்களும் தர்க்கங்கிட்ட சொல்லுங்க ஐயா ராஜா உங்க பிள்ளைக்கு மாலை பொருத்த வந்ததுன்னா தவறாம என்கிட்ட சொல்லி விடுங்க என்கிட்ட ஒரு மாப்பிள்ளை இருக்கான் நல்ல கட்டு மட்டுமா நல்லா படிச்ச அறிவாளி நல்ல ஆளு பொண்ணு தாரம்னு சொல்லி விடுங்க உங்க வீட்டுக்கு பொன் பார்க்கறாங்க வாரம் ஐயா அவனும் வாரம் போறவங்களாம் பார்வதியை பெண் காட்டிட்டு போறாங்க போறார்கள் பார்த்தான் தர்க்கன் என்ன செய்தார் தர்க்கராஜன் நினைக்கிறாரு நம்மளுக்கு இருப்பது ஒரு மவா பார்வதி அதானே 56 அரசர்லாம் உனக்கு எனக்குன்னு பெண் காக்காங்களே நம்ம இருக்க ஒரு மகளை எவனுக்கு கட்டி கொடுக்க நம்ம யாருக்குன்னு கொடுக்க வடநாட்டுக்கு கொடுத்தா தென்னாட்டுக்காரன் சண்டைக்கு வருவாங்கல்ல மேநாட்டுக்கு கொடுத்தா கீழ்நாட்டுக்காரன் சண்டைக்கு வருவாங்கல்ல நம்ம 56 தேசத்துக்கு ஏகாதிபதி தர்க்கராஜன் தர்க்கராஜனா இருக்கோம்ல தச்ச பிரஜாபதி சக்கரவர்த்தி நம்ம தானே இருக்கோம் யாருக்கும் சண்டை சடை வரக்கூடாது நம்ம மகளை எப்படி திருமணம் முடித்து கொடுக்க என்று தர்க்கராஜன் யோசனை செய்து தண்டன் தலையாரி மந்திரிய கூப்பிட்டு ஏ மதி சொல்லும் மந்திரிய இருக்கிறது ஒரு மகளை ஊர்ல உள்ளவங்களாம் பொன் கேட்காங்களே வராங்களே என் மகளுக்கு எப்படி கல்யாணம் முடித்து கொடுக்க ஐயோ என்று மதி சொல்லும் மந்திரி கிட்ட மதன தர்க்கராசன் கேட்டாரு அந்த மன்னன் தர்க்கம் கிட்ட மதி சொல்லும் மந்திரி சொன்னார் ஏ மதன தர்க்கா மவா இருக்கிறது ஒரு மவா நீ 56 ராசா பெண் கேட்காங்கன்னு சொல்லுதே யாருக்கும் சண்டை செலவு இல்லாம மவளை கட்டி கொடுக்கணும்னா உன்னுடைய அரண்மனையில ஒரு சுயவரத்தை நடத்துங்க ஐயோ சுயவரம் எப்படி 56 அரசர்களா வந்திருக்கும் சபையில பார்வதிய மணப்பெண்ணா அலங்கரித்து பார்வதி கையில மாணிக்க மலர் மாலையை கொடுக்கணும் மாலைய பார்வதி சொலட்டி எரியணும் ராசா கழுத்துல விழுந்தாலும் அவர்தான் மாப்பிள்ளை ஆண்டி கழுத்துல விழுந்தாலும் அவர்தான் மாப்பிள்ளை அரசன் கழுத்துல விழுந்தாலும் அவர்தான் கணவன் பல்லு போன கிழவன் கழுத்துல விழுந்தாலும் அவர்தான் மாப்பிள்ளை எப்படி சுயவரம் நடத்திடுவோமா நல்ல ரோசனை ஏ மந்திரி நீதாண்டா மந்திரியப்பா என் மவா பார்வதிக்கு நீ என்னும் போல சுயவரத்தை நடத்து முதல்ல அறிக்கை 56 ராஜாக்கள் வாங்கப்பா பார்வதிக்கு சுயவரம் வச்சிருக்கு பார்வதி கையிலே மாணிக்க மலர் மாலையை குடித்து சொலட்டி எரியப்படும் பார்வதி எரியும் மாலை யார் கழுத்திலே விழுந்ததோ அவர்தான் தர்க்கராசனுக்கு மருமகன் பார்வதிக்கு புருஷன் ஆமா அப்படின்னா 56 தேசத்துக்கும் அறிக்கை அனுப்புவாரா அறிக்கை கண்ணால் கண்டு 56 அரசரெல்லாம் 56 அரசரெல்லாம் தர்க்கம் கோட்டைக்கு தவறார்கள ஆமோ தர்க்கம் கோட்டைக்கு வந்து இருக்கும் ராசக்கல யாஜனத்தை எடுத்து போட்டு அமர வைத்தார் அரசர்களை அந்த பார்வதியா ஈஸ்வரியா என் மனப்பெண்ண அலங்கரித்து பார்வதியா கையில தான் என் மாணிக்க மலர் மலைய அந்த மதன தர்க்கம் கொடுப்பாரா மாணிக்க அந்த மதன தர்க்கம் பார்வதியா மன்னவன வரந்து வாடா
சத்திய மாலையிடா எங்க சங்கரன வர வேணும் சத்திய எங்க சங்கரன எங்க ஆதி சத்தியன பார்வதியோ ஏ ஆண்டவன அங்க வருந்தும் போது ஆதி சத்திய மாலையிட ஆண்டி போல சொருவம் கொண்டு சொருவம் கொண்டு பண்டாரமா வாரா சொருவம் கொண்டு பகவன் குப்பை தொட்டி ஓரத்தில பகவன் குத்த வச்சு அங்க இருந்த போது பார்வதியா எரிந்த மாலை பண்டாரத்தை சுத்துதையா பண்டாரத்தை தேடுதையா பண்டாரம் கழுத்திலதான் பழி மாலை விழுந்துடுத இரண்டாவது முறையாக ஈஸ்வரிய எரிந்த மாலை ஈசன் திருக்கலத்தில் விழுந்துடுத பட்டத்து யானையத்தான் தர்க்கராச வரவழைத்து யானையோட துதிக்கையில தர்க்க மாலையத்தான் கை கொடுத்தா அந்த பட்டத்து யானையது மூணாவது முறையாக பண்டாரம் கழுத்திலதான் மலர் மலைய போட்டுடுத பார்த்தானே தர்க்கராசன் ஆண்டிதான மருமகன்தான் இந்த ஆண்டி பண்டாரத்தை ஆதிசக்தி பார்வதிக்கும் திருமணத்தை முடிப்பதற்கு ஆண்டவன் ஜிவனாரும் ஆதிசக்தி பார்வதியோ ஐயா அரணை நல்ல அரணை என்று அரணை என்று அந்த அணிந்தார திருமங்கையோ அரணை என்று சத்தியும் சிவனுமாக மாலை மனம் மாத்துவாரா பள்ளியற வரும் பொழுது சாமாதி சாமம் போல ஆண்டவன் சொருவங்கள ஆதி சக்தியிடம் காட்டும் போது சக்தியும் சிவனுமாக கைலாச வந்தார்கள் இளையர் இந்த தர்க்கராச பகவானை எதிர்ப்பதற்கு அக்கினி யாகத்தத்தா யாகத்தத்தா அந்த தர்க்கராச யாகத்தத்தா அந்த தர்க்கராசனுட யாகந்தான சாமி அங்கத்தில பாஞ்சிடுத அப்ப பகவான காப்பாத்த பார்வதியா வருவாரா அக்கினியில இறங்குதார கணவதி வருவாரா தல வாசலில அமருவாரா பச்சைன பலகாரத்தை கணவதியும் கண்டுட்டார யாகத்தை அமர்த்தாம இருந்துட்டார ஆதி மூலம் ஆறாறு வேல்முருக நாட்டியத்தை கண்டார மதிமை எங்க இருந்துட்டார கண்டுட்டார சிவபெருமா எடுப்பாரா கருமறையில் தெளிப்பாரா 10 நல்ல கையோடு 18 ஆயுதமோ வீர நல்ல சூரத்தோடு சூரத்தோடு ஒரு வியார்வ மகனும் பிறக்கா சூரத்தோடு சொல்லுதார எம்மகனே வேற புத்திரா அரும மக வீர புத்திரா நீ தர்க்கம் கோட்ட போகணுமே தர்க்கம் தலை அறுக்கணுமே யாகத்தீர போடணுமே தார்கவல்லி தலையறுத்து அக்கினியில போடணுமே ஆண்டவனும் சொன்ன போது அழக மக வீரபுத்திர அந்த தர்க்கம் கோட்டைக்கு வருவாரா பிள்ளையாரு தலையறுத்தா என் வீரபுத்திரன் பிள்ளையாரு தலையறுத்த அக்கினியில போட்டான் என் அருமை மகனான வீரபுத்திரன் தர்க்கராசன் தலையறுத்த அக்கினியில போட்டுட்டான் தார்காவல்லி தலையறுத்த அக்கினியில போட்டான் உடனே
அமர்ந்தவுடனே ஆண்டவன் தர்க்கம் கோட்டைக்கு வந்து வந்து ஆதி பராசக்தியை தீர்த்தத்தை கொண்டு தட்டி திருப்பிறப்பால் பராசக்தியை எழுப்பினா. எழுப்புன ஏ பார்வதி, நீ அங்கத்தை உருக்கி அக்கினியில இறங்குனதுனால இறங்குனால நீ அங்கால ஈஸ்வரி. ஆம்போ அப்ப பார்வதி சொல்லுதா, ஏ ஆண்டவா பகவானே, கடவுளே, 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பன் தர்க்க எங்க அம்மா தார்காவல்லி தார்காவல்லி அல்லவா என்ன பெத்த வளர்த்த தற்கனையும் தார்காவல்லி தலையை அறுத்த அக்கினியில போட்டுட்டியல. போட்டிருக்க எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மறு பிறவி கொடுங்க கொடுங்களே என்று பார்வதி சொன்ன உடனே பகவான் வீரபுத்திரனை கூப்பிட்டு, கூப்பிட்டு ஏ மகனே வீரபுத்திரா, 7 மலை காவுக்குள்ள போ. போப்பா வடக்க தலையை வச்சு எந்த ஜீவம் படுத்திருந்தாலும் அந்த வடக்க தலையை வச்சு படுத்திருக்கக்கூடிய மிருகத்தினுடைய தலையை அறுத்துட்டு வா. அறுத்து பாப்பா வீரபுத்திர இடமதியிலா விமலன் பெருமான் சொன்ன போது 7 மலை காவுக்குள்ள வாரானே வீரபுத்திர வடக்க தலையை வச்சு ஒரு வெள்ளையான படுத்திருக்கிறது. வெள்ளையான தலையை அறுத்தான் வீரபுத்திரன். அடுத்து வரும்போது ஒரு காளமாடு படுத்திருக்கு. அந்த காளமாட்டு தலையை அறுத்தான். அதுக்கு அடுத்து வரும்போது மாசி கடாய் படுத்திருக்கு. காளமாடு தலை அறுத்து மாசி கடா தலை அறுத்து தர்க்கம் கோட்டை வருவாரா அழகு பிள்ளை வீரபுத்திரன் வெள்ளையான தலையத்தானே விநாயகருக்கு பொருத்துவாரா. வெள்ளையான தலைய பிள்ளையாருக்கு பொறுத்தனா அன்னையில இருந்தா பிள்ளையாருக்கு ஆணை முகம் வந்தது. காளமாட்டு தலைய தர்க்கனைக்கு பொருத்துவாரா. மாசிக்கடா தலையத்தானே தார்காவல்லிக்கு பொருத்துவாரா. அப்ப ஆண்டவனும் பேர் கொடுக்கா. நீ மாட்டு முகம் கொண்டதால மாடசாமி உண்மையரு தலை மாறி பொருத்தியதால் தலவா மாடசாமி 1008 மாடனுக்கோ அண்ணாவி தலமாடா ஏ மங்கையான மாடத்தியா ஏ தலவா மாடத்திக்கு ஏ வண்ண கருப்பையாவ உனக்கு வேலையான நல்ல வேலையப்பா ஏ தலவ மாடா உனக்கு விளையாடோ
பொல்லாதே பொல்லாத மாடசாமி ஐப்பருடைய வாசலில 1008 மாடனுக்கும் அண்ணாவி தலவ மாட கோலக்காரன் ஞானக்காரன் பொல்லாத தலவ மாடா கொம்பு 2 விளக்கறியா 6 ஐயாவே தலவ மாடா அறையில் ஒரு செல்லடமோ 7 மணி வல்லையமோ வண்ண கருப்பையாவ இடையில் ஒரு செல்லடமோ மாத்தி வைக்கும் காதலுக்கு பொல்லாத தலவ மாடா மத்திய செல்லடமோ ஐயாவான தர்க்க மாடா தர்க்க மாடா தலவ மாடா சாமியான தலவ மாடா ஆதியில தர்க்கராச பாதியில தலவ மாடா கொம்ப மாடா குளம் மாடா கோலக்கார தலவ மாடா கொம்பு 2 விளக்கறியா ஐயாவான தலவ மாடா நஞ்சு ஒட்ட நஞ்சா இருக்கும் உனக்கு அடிச்சாம வேறதான தர்க்கம் தலவ மாடா சாமி உனக்கு கொடி வாட்ட கொடி இருக்கும் கொடிய சாம வேறதான தர்க்கந்தளவ மாடனுக்கு உனக்கு உச்சியில உள்ளாவோ உனக்கு உள்ளோஷ நடைகளவோ ஐயாவன தளவ மாடா உனக்கு ஒட்டிக்க செல்லிடமோ உள்ளோஷ வல்ல வெட்டா ஒன்னே கருப்பையாவ உனக்கு செல்லடம் குள்ளாவோ உனக்கு தாமரக மணி அழகா அம்பிகைய சாத்தி பெண்ணா அடங்காத மாடத்திய கோலக்காரன் ஜாலக்காரன் வண்ணே கருப்பையாவ ஐயா கோலத்தில கெட்டிக்காரன் மாயக்காரன் ஜாலக்காரன் தலவ மாட மாயத்தில கெட்டிக்காரே ஐயா வண்ண நல்ல கருப்பையாவ ஒட்டி கஜ சல்லடமோ சாந்து கஜ சல்லடமோ வண்ண நல்ல கருப்ப ஜாமி சர்வக்கர புல்லாவா பட்டு கஜ பவள கஜ தலவ மாடா பார்வகத்த கஜ பவள கஜ மாந்திரமுத்தி வாசகமுத்து வண்ண முத்து வண்ண கருப்ப செக்கனல்ல சிவப்பழக வண்ண கருப்ப செந்துருக்க பொட்டு வட்டனல்ல பொட்டழக வண்ண கருப்பா வாடாமல்லி பொட்டழக வங்கி நல்ல தலையழக தலையழக வாடாமல்லி பொட்டழக ஆமா தலையழக அண்ணாவி தலவ மாடா உன்ன போல தேவதையா உலகத்தில பார்க்கலையா மன்னனான கருப்பசாமி வாக்கு சொன்ன தப்பாது வண்ண கருப்பா வரம் கொடுத்தா பொய்யா
தேவனுட யாயா சுங்கி அழகு பிள்ளையான வண்ண கருப்பா உனக்கு வலது ஊர சுங்கிலா ஏ வண்ண கருப்பா உனக்கு வரண தேவனுட ஏ சுங்கிலா ஏ ஆதியில தர்க்கராஜ் பாதியில தலவமாடா ஏ தர்க்கந்தளவோ மாடு சுவாமி சல்லடவாங்குள்ளோ குள்ளாவா ஏ தாரகா ஏ வட்டுகஜ வளரகஜ ஏ தலவமாடா ஏ வாரகஜ ஏ தர்க்கந்தளவா மாட சாமி எல்லி நல்ல விடிய விளையாடு தங்க நல்ல சதுராடு 6 மணி வல்லையம்மா ஏ தலவமாடா ஏ அறையில் ஒரு பிரம வீடம் பிறந்தவளா பிரம சதி மாய பேச்சி மணி பேச்சி மணி பேச்சி மங்கான ஏய் மணி பேச்சி ஏ கட்ட பேச்சி குட்ட பேச்சி ஏ காட்டு வேணும் பேச்சி அம்மா ஏ சட்டி ரத்தம் குடிச்ச வேளா தாய் குடிச்ச வேளா ஏ தாயான குடித்த வேளா நீ மையானத்தே காத்த பேச்சி ஏ சுடுவாட்டு பேச்சி அம்மா ஏ நீலகண்ட வன பேச்சி இவ மாவாள பிள்ளதும்பா ஏ பேச்சி அம்மா இவ மஞ்சனையால் பிள்ளதும்பா ஜாவதியில தலைவிரிப்ப பேச்சி அம்மா